la. Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? மாநில அரசே எடுக்க முடியும்னு சிலர் சொல்றாங்க. ஆனா மாநில அரசு எடுத்தா நீதிமன்றம் அதை நிறுத்தி எல்லாம் வைக்கிறது. அதனால ஒன்றிய அரசே அதை எடுக்கலாமே, மோடி அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கு? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா என்ன சூழல் உருவாக்கும்னா, இந்த பவர் மேட்ரிக்ஸ், பவர் ஸ்ட்ரக்சர், அதிகார மையத்தில் உள்ள ஜாதிகள் இவங்களோட எண்ணிக்கை, அதிகாரத்துக்கு வராத ஜாதிகள் இவங்களோட எண்ணிக்கை ரெண்டும் வெளிப்படை ஆயிரும். இன்னும் இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பெரிய அளவுக்கு முள்ள பிடிச்சாலும் முருங்கை பிடிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா 3 ஸ்டேட் தோத்தம் போறோம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ராகுல் காந்தியால கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த அந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ண முடியல. மோடி தான் தள்ளி போடுறாரு, மோடி தான் தப்பிக்கிறாருன்னா நீங்களும் அழகா மோடியை தப்பிக்க வைக்க என்ன வழியோ ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர்களா பார்த்து, முன்னாள் முதலமைச்சர்களா பார்த்து அவங்க பேரெல்லாம் சொல்லி எனக்கு கணக்கு காட்டுறீங்க. மோடியா எடுக்க மாட்டேன்றாரு. மோடிக்கு என்ன சிக்கல் வந்துடும் இப்ப எடுத்தா? அதை சொல்லுங்கன்ற நான் கேட்கிறேன். மோடி 29 வரை டைம் இருக்குது மாதேஷ், பாத்துக்கலாம். ஒரு 20% நீங்க வந்து சில மாநிலங்கள்ல வேண்டான்றாங்க, மறுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பிஜேபி தரப்புல சொல்றாங்க. உங்க பார்வையில அப்படி மாதிரி மறுக்கிறவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? யார் யார் மறுக்கிறாங்க? மம்தா பானர்ஜி இதை பற்றி ஒன்றும் மூச்சு விடல. பாஜக கவர்மெண்ட்ஸ் எதுவுமே இதுல இல்ல. அதே வேளையில கேசவ பிரசாத் மௌரியா நான் தனிப்பட்ட முறையில் அதை எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. பீகார்ல உள்ள பாஜக காரங்கள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடகா பாஜக காரங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பாஜக இதுல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அதுல டீல் பண்றாங்க. மாட்டோம் வேண்டான்னு போகல, பேனுன்னு வரிஞ்சுக்கட்டவும் இல்லை பாஜக. எப்போதுதான் இந்த முடிவு 29 வரைக்கும் அப்படியே போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். 31 வரைக்கும் அந்த சென்செக்ஸ் கணக்கு மாதிரி 10 வருஷம் எவ்ரி 10 இயர்ஸ் மாதிரி வந்துடும். ராகுல் காந்தியோட இந்த இது வரும் மாநில எலெக்ஷன்கள்ல பாஜகவோட செல்வாக்க பாதிக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்துன்னா எதிர்க்கு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிற மாதிரி பாஜக அதை கையில் எடுத்துருவாங்க. சமூக ரீதியான இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவு கோஷம் எழுந்துகிட்டே இருக்கிறது. அப்படி எடுத்தால் உங்களுடைய பார்வையில், ஏன்னா நீங்க பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியவர், அதனால உங்கள் பார்வையில் இன்னைக்கு பெரிய சமூகமா தமிழ்நாட்டில் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வன்னியர்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்றீங்க. நம்பர் 2 சார், பறையர்கள் இருப்பாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கோஷம் இன்னைக்கு ராகுல் ரொம்ப முன்னிலைப்படுத்தி எல்லா மாநிலங்களையும் பேசு பொருள் ஆக்கிட்டாரு. பார்லிமெண்ட்ல பேசுறாரு. சாதியே தெரியாதவர்களாம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதே ஆட்கள், இதே சோனியா காந்திக்கு மகா பிரியங்கா காந்தி நீச் பொலிட்டிக்ஸ், நீச் ஆத்மினி மோடியை சொல்லல, இழிவான தொழில் செய்யக்கூடிய ஒரு மோடியை சொல்ல. நீங்க வாஜ்பாய், அத்வானி அதே இந்துத்துவ வந்து ஏற்றுக்கிட்டவங்க மோடியை மற்றும் ஏன் கசந்தது உங்களுக்கு? கருப்பா இருந்த ஒரு காளான் சாப்பிட்டு கலரான அல்பேஷ் தாகூர் சொல்லல. அப்பா யாரு, முன்னோர்கள் யாரு, நீ மோடியை கேட்கல. அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஒரு பிரதமருக்கு எதிராக நீங்க பண்ணீங்க. 2031 கூட மோடி நினைச்சாதான்றீங்க. மோடி அது வரைக்கும் இருந்தால் தானே அதுவும் முடிவு செய்ய முடியும். அதையும் தாண்டி இருப்பார் மாதேஷ். நிம்மதியா தூங்குங்க. 29 தனி மெஜாரிட்டியோட வருவாரு. நிம்மதியா தூங்குங்க. வாட் இஸ் கிரிமி லேயர் சார்? கிரிமி லேயர்னா என்ன? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். சாதிவாரி கணக்கெடுப்பு, முதல்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பே 1948 சட்டத்தின்படி ரூல்ஸ்ல எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். அதோடு சேர்த்தே தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நம்ம வந்து அப்படியே சென்செக்ஸும் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் சர்வேவாக இருக்கட்டும், சென்சஸாக இருக்கட்டும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இவங்க அவங்கள கையை காட்டுறது, அவங்க இவங்க கையை காட்டுறது, அதே போல் மத்திய அரசு அதை எடுக்காமலே காலம் தாழ்த்தி கொண்டே போகிறது, பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? மாநில அரசே எடுக்க முடியும்னு சிலர் சொல்றாங்க. ஆனால் மாநில அரசு எடுத்தா நீதிமன்றம் அதை நிறுத்தியெல்லாம் வைக்கிறது. அதனால ஒன்றிய அரசே அதை எடுக்கலாமே, மோடி அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது சார்? ஜாதிவாரி கணக்கெடுப்பை யூபி அரசு எடுத்தது தெரியுமா மதேஷ்? சொல்லுங்க சார். யூபி அரசாங்கம் எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க வெளியிடல. பாஜக வந்தா நாங்க வெளியிடுவோம்னு சொன்னாங்க. அவங்களும் வந்ததும் வெளியிடல. இப்போ 13 ஆண்டுகளா எடுக்கப்பட்ட ஒரு காஸ்ட் வைஸ் டேட்டா இருக்கு, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்குது. அது காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும், பாஜக தலைமைக்கும் தெரியும்.
இதில் என்ன சிக்கல்னா, மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. என்ன சிக்கல்னா, ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது என்ன சூழல் உருவாக்கும்னா, இந்த பவர் மேட்ரிக்ஸ், பவர் ஸ்ட்ரக்சர், அதிகார மையத்தில் உள்ள ஜாதிகள் இவங்களோட எண்ணிக்கை, அதிகாரத்துக்கு வராத ஜாதிகள் இவங்களோட எண்ணிக்கை ரெண்டும் வெளிப்படை ஆகிரும். வெளிப்படை ஆகுனா சொந்த காசில் சூனியம் வச்சது மாதிரி அந்த கட்சிக்கே வந்து, அந்த ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கே வந்து, நாங்கள் இவ்வளவு இருந்து எங்களுக்கு இவ்வளவு தானா, எங்களுக்கு ஏன் உரியது கிடைக்கலங்கிற கோபம் அந்த விழிப்புணர்வு அடைஞ்ச ஒரு ஜாதிகள் மத்தியில் வந்துடும். அது மொத்தத்தில் எடுக்கிற ஆட்சி அதிகாரத்தில் அந்த எடுக்கிற கட்சிக்கு வந்து அது நஷ்டமாக போயிடும். இதுதான் எந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் எடுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். நான் இது வெளிப்படையாக உடைச்சி பேசுகிறேன். இது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்றீங்களா? இதையும் தாண்டி சித்தாராமையா ஏன் எடுத்தாருன்னா, அவர் குருபா கம்யூனிட்டி, பாஸ்டல் கம்யூனிட்டி, பேக்வேர்டு கம்யூனிட்டி, குருபாஸ் வந்து பெரிய அளவில் இருக்காங்க. ஒருக்கா ஜாபர் ஷேட்டு கூட பங்காரப்பா வந்து அப்பர் காஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிட்டு நரசிம்மராவை எதிர்த்து அடித்து அரசியல் பண்ணிட்டு, பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து அடித்து அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாபர் ஷேட் சொன்னார், இவர் ஜாதி 2% தான் இருக்காங்க, இவங்களோட 3-4% ஓபிசின்னா குருபாஸ் தான் இருக்காங்க. அந்த பாஸ்டல் கம்யூனிட்டி நம்ம யாதவ் மாறிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கங்கிற ஒரு கருத்தை ஜாபர் ஷேட் சொன்னார். எந்த ஜாபர் ஷேட் சொல்றீங்க? மத்திய ரயில்வே துறை அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர். நீங்க இந்த ஜாபர் ஷேட்னா ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டிஜிபியா இருந்தா, நானே கூட ஒருக்க சொன்னேன், ரெக்கார்டு பண்ணேன்னா இதுக்கெல்லாம் எதுக்கியா ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸ், ஒரு கான்ஸ்டபிளே போதும் அந்த பதவிக்குன்னு முன்னமே ஒரு கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவரை நான் விமர்சிச்சிருக்கிறேன். ஓகே, மற்ற அந்த விஜயகாந்த் ஆடியோ டேப்பா? இல்லை, அவர் எல்லாத்துக்குமே டேப் எடுக்காருன்னு வரும்போது அப்போ என்ன நானும் அதில் இருந்தது. தமிழன் எக்ஸ்பிரஸ்லாம் என் படத்தை எல்லாம் போட்டு கருத்து கேட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு கான்ஸ்டபிள் போதும்னு சொல்லியிருந்தேன். அந்த டாடா லேண்ட் அக்விசிஷன் டைமில் அவர்கிட்ட போய் ஒரு 7 நிமிஷம் ஆர்கியூ பண்ணேன். ரொம்ப நிதானமாக கேட்டு உள்வாங்கிக்கிட்டார். நான் சொல்லக்கூடிய அர்த்தத்தை புரிஞ்சு ரியாக்ட் பண்ணார். இந்த ஜாபர் ஷேட் வேற. இந்த ஜாபர் ஷேட் மத்திய ரயில்வே துறை அமைச்சர், கர்நாடகாவில் உள்ள ஒரு முஸ்லீம் லீடர். ஓகே, அவர் சொன்னார். அப்போ சித்தாராமையா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரே சிஎம் ஆகும்போது நாம் அதிகம் இருக்குங்கிறத அரசியல் அரங்கத்துக்கு காட்டணும், நம்ம அசைக்க முடியாத சக்திங்கிறத காட்டணும்னா அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு போனார். போனதை வெளியிடாம லிங்காயட்ஸும் ஒக்காலிகாவும் கலாட்டா பண்ணிட்டாங்க. இன்னும் இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பெரிய அளவுக்கு முள்ளை பிடிச்சாலும் முருங்கை பிடிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக, அது 3 ஸ்டேட்டு தோத்தம்புறவும் ஸ்ட்ராங்காக இருக்கார் ராகுல் காந்தி. இருக்கக்கூடிய ராகுல் காந்தியால் கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த அந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ண முடியல. இல்லை சார், எடுத்ததெல்லாம் பிஜேபியும் எடுத்திருக்கிறது. பிஜேபி வந்தால் நாங்களும் எடுப்பண்ணலாம் சொல்லி இருக்குது. காங்கிரஸ் எடுத்து வச்சிருக்குது, வெளியிடாமே இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுமே எடுத்து எல்லாம் இப்போ புதுசாக நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணுன்றாங்க. அவங்களுடைய கோரிக்கை இன்னைக்கு எல்லாத்தையுமே கலைச்சிருங்க, புதுசாக எடுங்க, ஃப்ரெஷ்ஷாக எடுங்க, போடுங்க, ஒரு கமிட்டியை போடுங்க, ஒரு கமிஷனை போடுங்க அப்படின்றாங்க அவங்க. இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கே குறைஞ்ச நிதி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 29க்கு முன்ன இதை அட்ரஸ் பண்ணால் போதும், 28ல் அட்ரஸ் பண்ணால் கூட போதும். ஸோ பாஜகவுக்கும் நிறைய காலங்கள் இருக்குது, டைம் இருக்குது. கடைசியாக எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க சார்? கடைசியாக மக்கள் தொகை 2011 நினைக்கிறேன். ஆமாம், 11. அது அதில் காஸ்ட் வைஸ் சென்சஸ் வந்து காஸ்ட் வைஸ் இன்கார்பரேட் பண்ணப்பட்டிருந்தது. அது வெளியிடப்படலை. காஸ்ட் வைஸ் வெளியிடப்படலை. நாங்கள் 14 வந்தால் வெளியிடுவோம்னு மோடி சொன்னார், அவரும் அதை வெளியிடலை. இல்லை 14, இந்த பக்கம் ஒரு 5, 2029 வரைக்கும் எடுக்காமே உங்கள் காலம் தாழ்த்தினா கூட கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள் 19 வருடம் ஆயிருமே. இல்லை, இப்போ 24 வந்தாச்சு. 24 பட்ஜெட்டில் குறைஞ்ச பணம் தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ இனிமேல் வந்து இந்த பிரச்சனையே வந்து என்னென்னா, காஸ்ட் வைஸ் சென்சஸ் போனாலே காஸ்ட் வைஸை சேர்த்துட்டு போகவா சேர்க்காம போவாங்கிறதான் மேட்ரு. காஸ்ட் வைஸை சேர்க்காம போனால் ஒரு கூட்டம் கொடி பிடிச்சிரும். ஐயோ எதிரி எதிரி, பிற்படுத்தப்பட்டவருக்கு எதிரி, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எதிரி எதிரின்னு மோடிக்கு எதிராக ஒரு கூட்டம் கதறி கத்தி தள்ளிரும். அதை சேர்த்துட்டு போனால் டக்குன்னு வந்து நம்ம ஓட்டை வாங்கிட்டு நமக்கு எதிராட்டே மோடி போகிறாருன்னு இன்னொரு கூட்டம் ஆரம்பிச்சிடும். அதனால் இது எப்படி வருது, இயற்கையாக இது என்ன சூழல் வருது, அதுக்கு தக்கன முடிவு எடுத்துக்கலாம். இல்லை சார், சென்செக்ஸ் எடுக்கும்போதே காஸ்ட் வைஸ் சென்செக்ஸும் சேர்த்து தான் எடுக்கணும். அப்படி தான் எடுப்பாங்களா, இல்லை தனியாலாம் எடுத்துருக்காங்க? தேவையில்லை. அது சென்சஸ்லேயே வந்து ஜாதிங்கிற ஒரு காலத்தை போட்டாலே பல கேள்விகள், வீட்டில் டிவி இருக்கா, ஆடு மாடு இருக்கா, எத்தனை அடி வீடு, எத்தனை உறுப்பினர்கள், எல்லா விஷயங்களையும் கேட்கும்போது ஜாதிங்கிற காலத்தில் ஜாதி உட்பிரிவு ரெண்டையும் போட்டால் கூட அதையும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய கூடுதல் செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. சென்சஸ் பட்டியல் எடுக்கிறதுல ஜாதி
ஜாதிங்கிற ஒன்றையும் சேர்த்து அதையும் கேட்டால் போதும். மதம் இருக்குது, மொழி இருக்குது, ஜாதிங்கிறதையும் கேட்டால் போதும், அவ்வளவுதான். இப்போ சித்தராமையா எடுத்ததா இருக்கட்டும், பீகார்ல நிதிஷ் எடுத்ததா இருக்கட்டும், யூபியில் எடுத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுத்து அதுல சென்செக்ஸ் எடுத்ததா இல்ல சர்வே, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கு தான். ஆமா, சர்வே தான். பீகார்லையும் கர்நாடகாவிலும் சர்வே தான் பண்றாங்க. அதே மாதிரி நாங்க சர்வே பண்ணுவோம்னு ஜெகன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. நாயுடு பண்ணுவார்னு எனக்கு தோணல. ஏன்னா ஜெகன் வந்து அந்த பெரும்பான்மை சமூகங்களை வச்சு நம்ம அரசியல் பண்ண நினைச்சாரு. அதுவே நாயுடுக்கு எதிரான ஒரு அரசியல் தான். அவன் தனக்கு எதிரான ஒரு அரசியலை நாயுடு பண்ணுவாருன்னு நான் நினைக்கல. அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் வந்ததுமே அவர் ஆர்டர் போட்டிருக்கணும். வந்து நாளாகுது, அவர் விரும்பல. அவர் ரெட்டி அங்கே வந்து காபு, தென் கொல்லா, கோவுடு இவங்க தான் அதிகம். அது தெரிஞ்சிட்டுன்னா ரெட்டிக்க லீடர்ஷிப்புக்கு பிரச்சனை ஆகணுங்கும் போது ரெட்டி அதை விரும்ப மாட்டார். நிதிஷ்குமார் ஏன் பண்ணாருன்னா அவருக்கு இபிசி எண்ணிக்கை ஜாஸ்தின்னு காட்டுறதுக்கு ஆசை இருந்தது. கூடவே தேஜஸ்வி யாதவ் 15% யாதவ்னு அங்கே நிரூபணம் ஆயிட்டேன். அதனால அவங்க அதை விரும்புகிறாங்க. இங்கே நம்ம சொல்லிட்டோமே குருபா கம்யூனிட்டின்னு, இன்னும் டிகே சிவகுமார் வந்து அதை வெளியே விடாமல் வச்சுட்டு இருக்காரு. அதில் மல்லிகார்ஜுன கார்கே எல்லா கட்சியை சேர்ந்த அப்பர் காஸ்டுக்காரங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்காங்கிற கருத்தை அவர் வேற சொல்லியிருக்கிறாரு. மோடி தான் தள்ளி போடுறாரு, மோடி தான் தப்பிக்கிறாருன்னா நீங்களும் அழகா மோடியை தப்பிக்க வைக்க என்ன வழியோ ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர்களா பார்த்து, முன்னாள் முதலமைச்சர்களா பார்த்து அவங்க பேரெல்லாம் சொல்லி எனக்கு கணக்கு காட்டுறீங்க. மோடியா எடுக்க மாட்டேன்றாரு. மோடிக்கு என்ன சிக்கல் வந்துடும் இப்ப எடுத்தா? அதை சொல்லுங்கன்ற நான் கேட்கிறேன். மோடி 29 வரை டைம் இருக்குது மாதேஷ், பார்த்துக்கலாம். இது எத்தனை காலம் சார்? எத்தனை காலம் தான் ஏமாத்துவாங்க சார்? இது மாறி மாறி ஏமாத்துறாங்க, ரெண்டு பேருமே எடுக்க முடியல. இப்படியே தட்டி கழிச்சிட்டு இருந்தால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்ல. இந்த பிரச்சனையில காங்கிரஸ் முழுமையா இருந்து, அவங்க கூட்டணி கட்சிகளும் முழுமையா இருந்து, மம்தாவும் இதுக்குள்ள பிரஷரை கொடுத்தா மோடி எடுத்துட்டு போயிருவாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதனால் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்க சொல்லிட்டீங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எவ்வளவு முக்கியமானது, எதற்காக இந்த குரல் ரொம்ப ஓங்கி ஒலிக்கிறதா நீங்க பாக்குறீங்க? எல்லா சமூகங்களுக்கும் உரிமை வேணும். அந்த சமூகத்தில் அதிகாரம், செல்வம் எல்லாமே வந்து ஒரு சில சமூகங்கள்ட்ட மத்தியிலும் குவியக்கூடாது. எல்லாத்துக்குமே கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார உயர்வு எல்லாமே வந்து எல்லா சமூகங்களுக்கும் கிடைக்கணும். அதில் எண்ணிக்கை அதிகமான பல சமூகங்கள் வந்து ஏமாளி ஜாதிகளாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உரிய இடம் கிடைக்கணும்னா அவங்க எண்ணிக்கை முதல்ல தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு தனி பலம் வரும். இவ்வளோ எண்ணிக்கையில் நாம் இருக்குன்னு சொல்லும்போது வந்து நாம் இதை அடையலாங்கிற ஒரு தனி பலம் வரும். தனியாக திரள்வார்கள். அரசியல் அரங்கத்தில் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் இதிலெல்லாம் உயர்வடைவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகார பலம், எல்லா பொருளாதார பலம் எல்லாத்திலையும் அவங்க உயர்வடையும் போது ஒரு நாடுங்கிறது நாட்டில் உள்ள எல்லா பிரிவு மக்களும் வளர்றது தான். ஒரு சில வகுப்பார் மட்டும் வளர்றது ஒரு நாட்டுக்கு வந்து நன்மை பயக்காது. தலை மட்டும் வீங்கி போனால் கரெக்டாக இருக்காது. கை, கால், உடம்பு எல்லாமே வளரணும். இந்த நாடுங்கிறது நரம், செடி, கொடிகள் மட்டும் நாடு அல்ல. நாட்டின் பிரஜைகள் தான் அந்த நாடு. அப்போ எல்லா பிரச்சனைகளும் வளரணும். அவங்க ஜாதி அடிப்படையில் இந்த நாடு இருக்கிறனால எல்லா ஜாதியும் அது உரிய உரிமையும் அதிகாரம் பற்றி வளரணுங்கிறது தான் ஜாதிவாரி கணக்கெடுப்போட ஒரு கான்செப்ட். பாப்புலேஷன் அப்போ அந்த சென்செக்ஸ் எடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. அது எடுக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிக்கல் வர்றதுனால தான் சென்செக்ஸே எடுக்காமல் இருக்காங்கன்றது உங்களுடைய பார்வை, அப்படியா? சென்சஸ் எடுக்கிறதுக்கு குறைஞ்ச பணத்தை தான் அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ 21 எடுக்கல, 31 எடுக்கணும். 31க்கும் 21க்கும் இடையில ஒரு 28 இந்த வாக்கில் இதுக்கான ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே இடஒதுக்கீடுக்கான ஒரு பெரிய ஆயுதமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை காலகாலமாக டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் உள் இடஒதுக்கீடுக்கும் நீதிமன்றம் ஒரு பச்சை கொடி காட்டியிருக்காங்க. அது ஒரு சாதகமான விஷயமா நம்ம பார்க்க முடியாது. இப்போ எல்லாருமே உள் இடஒதுக்கீடு வேணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுன்னு தானே இப்போ நிற்க போகிறாங்க எல்லாருமே. ஓவரால் இப்போ வந்து சார் எனக்கு தெரிஞ்சு 80% கோஷம் இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு வந்துருச்சு சார். மீதி ஒரு 20% நீங்கள் வந்து சில மாநிலங்களில் வேண்டான்றாங்க, மறுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பிஜேபி தரப்புல சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் அப்படி மாதிரி மறுக்கிறவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? யார் மறுக்கிறாங்க? மம்தா பானர்ஜி இதை பற்றி ஒன்றும் மூச்சு விடலை. பாஜக கவர்மெண்ட்ஸ் எதுவுமே இதில் இல்லை. அதே வேளையில் கேசவ பிரசாத் மௌரியா நான் என்னோட கொள்கை இது தானே முடிவு பண்ணியிருக்கேன், நான் தனிப்பட்ட முறையில் அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பீகாரில் உள்ள பாஜக காரங்கள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. கர்நாடகா பாஜக காரங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பாஜக இதில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதில் டீல் பண்ணுறாங்க. மாட்டோம் வேண்டான்னு போகல, பேனுன்னு வரிஞ்சுக்கட்டவும் இல்லை பாஜக. ஏன்னா இது வந்து இந்துக்களை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஜாதி அடிப்படைங்கிறது இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு இதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால பாஜக வளர்ச்சி பாதிக்கப்படும்னா அது பாதிக்கப்படக்கூடாது, ஓகே சொல்லிடுவாங்க. இந்துக்களை பிளவுபடுத்தணும்னு யார் நினைக்கிறதா சொல்றீங்க நீங்க? பாஜக தலைமை வந்து ராகுல் காந்தியோட இந்த வியூகம் வந்து இந்துக்களை பிளவுபடுத்துறதுங்கிறது
வருதுங்கிறது கணக்கு. ஏன்னா மெஜாரிட்டியே யார் இருக்க போறாங்க அப்படி பார்த்தா? அதுதான் அவங்க வந்து அந்த இது தங்களை பாதிக்கும்னு ஒரு சூழல் வந்ததுன்னா எடுத்துருவாங்கன்னு சொல்றேன்ல. இப்போ வந்து அதோட ப்ரெஷர் எப்படி வருது, எந்த அளவுக்கு தாக்கம் வருதுன்னு அப்படி வெள்ளோட்டம் விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இது எப்போதுதான் இந்த முடிவு 29 வரைக்கும் அப்படியே போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். 31 வரைக்கும் அந்த சென்செக்ஸ் கணக்கு மாதிரி 10 வருஷம் எவ்ரி 10 இயர்ஸ் மாதிரி வந்துடும். ராகுல் காந்தியோட இந்த இது வரும் மாநில எலெக்ஷன்களில் பாஜகவோட செல்வாக்கை பாதிக்கும்னு ஒரு சூழ்நிலை வந்துன்னா எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிற மாதிரி பாஜக அதை கையில் எடுத்துருவாங்க. எதிரிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்து எதிரியை வீழ்த்துற மாதிரி அதையே பாஜக கையில் எடுத்து வீழ்த்ததுக்கு தயங்க மாட்டாங்க. அந்த ஆயுதம் ஷார்பன் ஆனதா? நம்ம 3 ஸ்டேட்டில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் அந்த ஆயுதம் நம்மளை ஒன்றும் பண்ணலை, மக்களுக்கே ரீச் ஆகலை. அப்போ 2024க்கு அந்த ஆயுதத்தை பெருசாக நினைக்கல. ஆனால் யூபியில் இன்னைக்கு வந்து அந்த ஆயுதத்துக்கு கொஞ்சம் ஒரு சிலர் குத்தி கிழிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த ஆயுதத்துக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. இந்த தோற்றங்கள் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. சார், சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு வேளை மோடி எடுக்க முன் வருகிறார் இந்த வருடமோ அல்லது 29க்குள்ளார எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுத்தால், இந்தியா முழுக்க எடுத்தால், தமிழ்நாட்டில் இங்கே 69 இருக்குல்ல, அது என்ன ஆகும்? அதோடைய நிலை அதுவே கண்டினியூ ஆகுமா இல்லை அபாலிஷ் ஆகுமா? கண்டினியூ ஆகும். ஒன்று பிரச்சனையும் இல்லை. கொடுத்ததை தடுக்கிறது கஷ்டம் மாதேஷ். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மீனாஸ் இருக்காங்க, அவங்கள வந்து எஸ்டியிலேருந்து எடுத்து விட முடியாது. 1965ஆம் ஆண்டு ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து எஸ்சி இந்த ஷெட்யூல் காஸ்ட் இடஒதுக்கீடு எப்படி செயல்படுதுன்னு ஒரு ஆய்வு கமிட்டி போட்டாங்க. அந்த ஆய்வு கமிட்டி ரிப்போர்ட்டில் மகாராஷ்டிராவில் உள்ள மகரையும் தென் யூபியில் உள்ள சாமர்ஸையும் வெளியேற்றினாதான் மற்ற எஸ்சிகளோட நலன் பாதுகாக்கப்படும். தமிழ்நாட்டில் பறையர், புலையர், கேரளாவில் அந்த மாதிரி மடிகா, மாலா, இவங்களோட நலன் பாதுகாக்கப்படணும்னா, பாசி, இவங்களோட முஷார், இவங்க நலன் பாதிக்கப்படணும்னா சாமரையும் மகரையும் வந்து எஸ்சி லிஸ்ட்லேருந்து வெளியெடுக்கணும்னு 65 ஹோம் மினிஸ்ட்ரி போட்ட ஒரு ஆய்வில் ரிப்போர்ட்டில் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அந்த ஆய்வு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா காங்கிரஸ்காரர்களும் யூபி காங்கிரஸ்காரர்களும் அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜிட்ட போய் இப்படி நம்ம மகரை வெளியெடுத்துட்டாலும் தென் சாமரை வெளியெடுத்துட்டாலும் நமக்கு தேர்தல் பாதிச்சிடும், அந்த சமுதாயங்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் எலிமினேஷன் ப்ராசஸ் கூடாது, வெளியெடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியில் ஏஐசிசி பிரசிடென்ட் ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி அதை கடப்பில் போட சொல்கிறார். அது அப்படி கடப்பில் இருந்துட்டு 65லே வெளியேற்றணும்னு சொல்லப்பட்ட சாமர்ஸும் 65லே வெளியேற்றப்படணும்னு சொல்லக்கூடிய மகர்ஸும் இன்னைக்கும் எஸ்சி லிஸ்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போது யாரையும் எலிமினேட் பண்ணி வெளியெடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது கலைஞர் அருந்ததியர்களுக்கு கொடுத்த அந்த உள்ஒதுக்கீடு கலைஞரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஓகே, அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் 3.5 கொடுத்தாங்கல்ல? கண்டிப்பாக கலைஞர் அது கொடுக்கலன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து காவல்துறையில் 1% கூட இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. இந்த 3.5 தான் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த நாட்டின் பாதுகாப்பை, உள்நாட்டு பாதுகாப்பை காப்பாற்றக்கூடிய அந்த காவல்துறையில் வராங்க. அதை நான் மனமாற முழு மனதோட வரவேற்கிறேன். அது நியாயமானது, சரியானது, அது ரியல் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அதில் ரைட், சமூக ரீதியான இந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவு கோஷம் எழுந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி எடுத்தால் உங்களுடைய பார்வையில், ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியவர், அதனால் உங்கள் பார்வையில் இன்னைக்கு பெரிய சமூகமாக தமிழ்நாட்டில் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வன்னியர்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்கன்றீங்க. நம்பர் 2 சார்? பறையர்கள் இருப்பாங்க. செகண்டு. இப்போ பறையர்களும் பர்த் ரேட் ஜாஸ்திங்கிறனால அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், எடுத்தால் தான் தெரியும். வன்னியர் பறையர் தான். இல்லை, நீங்கள் உண்மை தேர்ந்த இதில் கை தேர்ந்தவர் இருந்தாலும் பார்வையாளர்களை பார்க்குறவங்க அது எப்படி நாங்கள் தானே அதிக எண்ணிக்கையில் இருப்போம், முதல்ல எடுக்கணுமே, எப்படி ரவீந்திரன் துரைசாமி இதை சொல்கிறாருன்னு கூட ஒரு பார்வை வரும்ல. நான் ஏற்கனவே உள்ள அசஸ்மெண்ட்டு, கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்டு, 1931 சென்சஸ்ஸு இதெல்லாம் பார்க்குறதுலையும் பர்த் ரேட்டு வந்து பறையர் சமூகத்தில் வந்து பெரிய அளவில் இருக்குங்கிறதுலையும் நம்ம களத்தில் போய் வட தமிழகத்தில் பார்க்கும்போது பறையர்கள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய முக்கியமான சமமாக பறையர் சமம் வந்துட்டாங்கிறது அடிப்படையிலையும் நான் வச்சு அதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் எஸ்சி லிஸ்டில் உள்ள பறையர்கள் இந்து பறையர்களை மட்டும்தான் குறிப்பிடுவாங்க. கிறிஸ்தவ பறையர்களும் நிறைய அளவு இருக்கிறாங்க. வன்னியர்களும் அம்பாசங்கர் கமிஷன் 13% சொல்கிறாங்க. ஏறக்குறைய வன்னியரும் பறையரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக இருக்கக்கூடிய சமங்களாக தான் நான் பார்க்குறேன். இப்போது அந்த பர்த் ரேட்டுங்கிறது பறையர்கள்ட்ட அதிகம் இருக்குது, வன்னியர்கள்ட்ட பறையர்களோட குறைவாக தான் இருக்குதா பார்க்குறேன். இப்போ நமக்கான ரிசர்வேஷன் நமக்கு அம்பாசங்கர் கமிஷன் அதை வச்சு தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்றீங்களா? அதே ரெக்கார்டு தான். அம்பாசங்கர் கமிஷன் ரெக்கார்டை வச்சு தான் 50 கலைஞர் வந்து 30-20 பிரித்தார். அது பிறகு அந்த 30 3.5 பிரித்தார். இன்னொரு
கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அதை வச்சு தான் பிரித்தார். அவங்க வேண்டாம் இன்னதும் 26.5 3.5 அந்த 30 இருக்குது. இது 20 தெளிவாக இருக்குது. அது ஒரு தேய்மானமான ஒரு ரெக்கார்டு தானே சார். அது இன்றைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம்னா அது முடிஞ்சு போன கணக்கு தானே. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும்ல. அந்த கணக்கு தேய்மானமான ரெக்கார்டு இல்லை. அம்பாசங்கர் வன்னியர் நாடார்கள் வந்து அதிகப்படுத்தி கொங்கு வேளாளர்களை குறைவாக காட்டிட்டாரு. கொங்கு வேளாளர் மேல துவேஷத்தில் வன்னியர் வந்து எங்களை குறைவாக காட்டிட்டாருன்னு கோவை செழியன் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அந்த அறிக்கையை குமரியானந்தன் ஏற்றுக்கல, நெடுமாறண்ணன் ஏற்றுக்கல, ஆண்டித்தேவர் ஏற்றுக்கல, ஜான் வின்சென்ட் ஏற்றுக்கல, சவுந்தரா கைலாசம் ஏற்றுக்கல, குலச்செல்லையா ஏற்றுக்கல, ராஜாமாள் தேவதாசா யாதவர் கம்யூனிட்டியில் ஒருத்தர் இருந்தாங்க, அந்த அம்மையார் ஏற்றுக்கல. இப்படி எந்த ஜாதியுமே அந்த உறுப்பினர்கள் யாருமே அந்த சேர்மனோட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஜாதிவாரி இதை வந்து ஏற்றுக்கிடவே இல்லை. இன்னும் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் நாங்கள் சட்டநான கமிஷனில் இருந்ததோட எப்படி குறைவாக போயிருக்கோம், எங்களை அம்பாசங்கர் குறைச்சி காட்டுறாருன்னு மருது பாண்டியர், அரப்பா போன்ற சகோதரர்கள் எனக்கு எதிரான எண்ணம் கொண்டவங்க தான். பட் அவங்க ஒரு இஷ்யூ எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு உரிய கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நம்ம கொடுத்துருவோம். அந்த சசிகலா மேட்டர்லேருந்தே நமக்கு எதிராக தான் இருப்பாங்க. பட் நம்ம அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க நியாயத்தை சொல்கிறாங்கங்கிறத பதிவு பண்ணுறோம். இப்படி முக்குலத்தோர்களும் அதை எதுக்குறாங்க. ஸோ அம்பாசங்கர் வன்னியர் மற்ற ஜாதிகளுக்கு அநீதி செய்தாருன்னு உறுப்பினர்கள் சொன்னாங்க. அதை எம்ஜிஆர் குப்பைக்கூடையில் தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கு பிறகு கலைஞர் வந்து ராமதாஸை டேக்கிள் பண்ணுறதுக்காக அம்பாசங்கர் கமிஷன் உள்ள புள்ளி வரத்தை வச்சு தான் கலைஞர் 50-20 பிரிச்சார். சாதிவாரி கணக்கெடுப்பு கோஷம் இன்னைக்கு ராகுல் ரொம்ப முன்னிலைப்படுத்தி அதை வந்து எல்லா மாநிலங்களையும் பேசு பொருள் ஆக்கிட்டாரு. பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு பதிலை கொடுக்குறாருன்னா அதை முறையாக கொடுக்கணும் இல்ல. சாதியே தெரியாதவர்களாம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, சரியானு கேட்குறீங்க. அனுராக் தாக்கூர் பேசினா தப்புன்னு சொல்றீங்க. அவர் மாநிலத்தில் இதை பேசினா லாபம், சோனியா காந்திக்கு மகனுக்கு என்ன ஜாதிங்கிற ஒரு இது சொன்னால் அவர் மாநில இதில் லாபம்னு அவர் பேசுகிறாரு. நான் அது நியாயப்படுத்தலை. அதை தமிழ்நாடு சென்றிக்கா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் இதே ஆட்கள், இதே சோனியா காந்திக்கு மகா பிரியங்கா காந்தி நீச் பொலிட்டிக்ஸ்னு நீச் ஆத்மினி மோடியை சொல்லலை, இழிவான தொழில் செய்யக்கூடிய ஒரு மோடியை சொல்ல. நீங்கள் வாஜ்பாய் அத்வானி அதே இந்துத்துவ வந்து ஏற்றுக்கிட்டவங்க மோடியை மற்றும் ஏன் கசந்தது உங்களுக்கு? கருப்பாக இருந்த ஒரு காளான் சாப்பிட்டு கலரானான்னு அல்பேஷ் தாக்கூர் சொல்லலை. அப்பா யார் முன்னோர்கள் யார் நீ மோடியை கேட்கல. அப்போ எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை ஒரு பிரதமருக்கு எதிராக நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் இன்னைக்கு வந்து இமாச்சல் பிரதேஷ் சென்றிக்கா அனுராக் தாக்கூர் பேசிட்டாருங்க போது உங்களுக்கு கோபம் வருது. இமாச்சல் பிரதேஷ் சென்ட்ரிக்கா அனுராக் தாக்கூர் ராகுலுக்கு இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தா அங்கே அந்த மக்கள் வாக்குகளை அறுவடை செய்ய முடியும், அல்ல அந்த மக்களின் ஈர்ப்பை பெற முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர் பேசினதை வீடியோவை எடுத்து எக்ஸ் பக்கத்தில் எதுக்கு போட்டு அவர் என்ன இதில் அஜெண்டா, அவருக்கு என்ன இது லாபம்? இது மட்டும் இல்லைங்க. ஒரு சோனியாவுக்கு மகன் தான் ராகுல் காந்திங்கிறது, ஒரு இத்தாலி பெண்மணிக்கு மகன் தான் ராகுல் காந்திங்கிறது இந்திய மக்களுக்கு தெரியட்டுங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் போபர்ட் சூழல், இது காக்கா கலேகர் கமிஷனை குப்பை தொட்டியில் காங்கிரஸ் போட்டது, மண்டல் கமிஷனை ராஜீவ்காந்தி மணிக்கணக்கில் உரையாற்றினது, இப்படி பல விஷயங்களை அவர் அதில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் பொதுவாக பல விஷயங்கள் அதில் இருக்கும்போது வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பொதுவாக பேசுறது வந்து நியாயம் இல்லை. இல்லை சார், நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு உரையை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அதை வெளியிட்டு அதை வந்து பேசு பொருள் ஆக்குகிறார், அதை வந்து விவாத பொருள் ஆக்குறாருன்னா அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு? அப்போ அனுராக் தாக்கூரை பேச சொன்னதே மோடி தான் போல தெரியுது. அப்படிதானே பார்ப்பாங்க எல்லாரும். அனுராக் தாக்கூர் மோடிக்கு என்ன ஓட்டத்துக்கு தக்கனதான் பேசியிருக்காருங்கனால தான் மோடி அதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டாருங்கும் போதே தெளிவாகுது. அதில் என்ன அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது, என்ன உரிமை மீறல் இருக்கு? ஒன்றும் இல்லை. அதான் சாதி தெரியாதவர் ராகுல் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ராகுல் பேரை சொல்லலை, பேரை சொன்னா அதை தானே கனிமொழி சொல்றாங்க நேற்றுக்கு. மற்ற திமுகவினுடைய எம்பிக்கள் எல்லாருமே அதே போல இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அதானே சொல்றாங்க. நீங்கள் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டாங்க, எந்த ஒரு நபரையும் சொல்லலை, யாரோட தனிநபரோட உரிமையும் அங்கே பாதிக்கப்படலைங்கிறத அனுராக் தாக்கூர் தன்னுடைய ஆர்குமெண்ட்டாக சொல்லி அதில் தன்பக்குள்ள நியாயத்தை சொல்லி நான் பேசின சரிதான்னு நிரூபிப்பார். சாதிவாரி கணக்கெடுப்பு கோஷம் இப்போ பெரிய அளவுக்கு ரொம்ப எதிரொலித்து கொண்டிருக்கிறது. இதற்கான முன்முடிவை இந்த வருடத்திலே எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான தனி குழு போடுவாங்களா? வாய்ப்பு இருக்கா? ப்ரெஷர் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கோ அதுக்கு தக்கன பார்ப்பாங்க. இது ஒரு சீரியஸ் மேட்டர் தானே சார். இதை எடுக்கணுமா வேண்டாவா? பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்க்கக்கூடிய ஒரு நபரா நீங்க சொல்லுங்க. எடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்துங்கிற நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் மோடி தனக்கு அரசியல் ரீதியாக அது லாபத்தை கொடுக்குமா அதில் நஷ்டத்தை கொடுக்குமாங்கன்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து தான் எடுப்பார். மோடி இஸ் இன் பொலிட்டிக்ஸ். ஏற்கனவே எஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு. 3 ஸ்டேட்டில் தோக்கடிச்சு விட்டுட்டீங்களே. சரி, அப்போ எஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணினாரு, மோடியை பாராட்டுன்னு இந்த திருமாவளவன் சொன்னாரா?
இதே சகோதரர் திருமாவளவன் சொன்னாரா? அதனால தானே தோத்தாரு. அது பிறகு 10% இடபிள்யூஎஸ் கொடுத்தாரு ஒரே அடி. அது ஜஸ்டிஸ் இன்னைக்கு நீதிமன்றங்கள் அதை என்டால்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு அரசியல் நிர்பந்தம், அரசியல் நெசிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன அது அடுத்து வரக்கூடிய மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநில தேர்தலில் இது பாதிக்கல. பார்லிமெண்ட்டில் யூபியில் பாதிச்சிருக்குது. மற்ற தேர்தல்கள் மற்ற இடங்களில் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு ராகுல் காந்தி பேச லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தைரியில் வேண்டான்னு சொல்லவங்கலாம் மோடிக்கிட்ட கன்சல்டேட் ஆவாங்க. அதுக்கு பிறகு இவர் பேச வேணும்னு சொன்னவங்கள இவரே அதை கொண்டு வந்து டிபேட் பண்ணி அதில் அதை வெற்றியை நோக்கி போவார். இதையும் தாண்டி மோடிக்கு இதுக்குள்ள பல சூட்சமங்கள், பல வியூகங்கள் இருக்குது. எல்லா வியூகத்தையும் மாதேஷ் முன்னாடி போட முடியாது. ஆனால் ராகுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக சொல்கிறாரு பாருங்க. ஓபிசியில் ஒரு பிரதமரை உட்கார வச்சுட்டு ஒட்டுமொத்த ஓபிசிகளையும் பிஜேபி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எடுபடுது இல்லை? இல்லை, ஓபிசி வந்து மோடிக்கு நல்லா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எஸ்சி தான் மோடியை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். அம்பேத்கரை குளோரிஃபை பண்ணது மோடி தான். எஸ்சி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்த மோடி தான். அதிக எஸ்சி அமைச்சர்களை நம்ம முருகன் உட்பட கொடுத்தது மோடி தான். ஆனால் எந்த இடத்துக்குள்ளே அந்த மக்கள் பதறிட்டாங்கன்னா, அம்பேத்கருக்கு கான்ஸ்டியூஷனை அபாலிஷ் பண்ணிட்டு இடஒதுக்கீடை ரத்து பண்ண போகிறாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை அந்த மக்கள்கிட்ட பண்ணதில் எஸ்சி ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சிருச்சு. ஓபிசி ஓட்டு மோடிக்கு ஓரளவு வரத்தான் செய்யுது. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓபிசி ஓட்டு வரலன்னா என்டிஏ வந்து 293 சீட்டு வந்திருக்காது. ஓபிசி ஓகே தான். ஆனால் எஸ்சியில் வந்து பாதிப்பு வந்துட்டு. அப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டியது எஸ்சி ஓட்டில் காங்கிரஸ் மேலே இருக்குது. அதை எப்படி சரி கட்டுறது? மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சகோதரர் வந்து ஏசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. இவர் செல்வ பெருந்தகை ஒரு ஷெட்யூல் காஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு. ஹரியானாவில் எப்போவுமே ஷெட்யூல் காஸ்ட்டை காங்கிரஸ் தலைவராக வச்சுருக்காங்க. அப்போது பாஜகவும் இந்த அளவுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது, எந்த வகையில் முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் பார்த்து விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு தொடர்பாக தான் இருக்குது. ஓபிசி ஓட்டு தொடர்பாக அவ்வளோ ப்ரெஷர் இருக்கதான் நான் பார்க்கல. பைசாபாத்லேயே ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஒரு வேட்பாளரை போட்டு தோக்கடிச்சிட்டாங்கல்ல. அப்போது அகிலேஷுக்கு இருந்த அந்த துணிச்சல் இங்கே இல்லைன்றதை நீங்களே பறைசாட்டுறீங்க. அப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு பிஜேபி பக்கம் சீண்டுவதில்லை. அவங்க வந்து மோடியை நம்பலை, அமித்ஷாவை நம்பலை அப்படின்றீங்க. கரெக்ட்? மெயின்புரி, எட்டாவா, கனோஜ் இதெல்லாம் யாதவ் ஹாட்லேண்ட், யாதவர்கள் கோட்டை. ஓகே, யாதவர்கள் ஆகிர்னு சொல்லக்கூடிய யாதவர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய இடங்கள். இங்கே 3ல் 2 தொகுதியிலையாவது நம்மளும் சாமர்ஸையும் பாசியையும் இந்த பொது தொகுதிகளில் எஸ்சியை போடுவோம். நாளைக்கு நல்ல விஷயத்தை யார் கற்றுக் கொடுத்தாலும் அதை கற்றுக்கிட்டு நம்மளும் திருப்பி அடிக்க வேண்டியதுதானே மதேஷ். அதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டேட்டா வெளியிடுற மாதிரி இருக்கீங்களா சார்? தமிழ்நாடு அளவில் ஏதாவது டேட்டா எடுத்திருக்கீங்களா உங்கள் பார்வையில்? நிறைய இந்த ஜாதிவாரி கணக்கெடு டேட்டா எடுத்தால் நம்ம ஆதரவாக இருக்கக்கூடிய சமூக சகோதரர்களே நம்ம மேலே கோவப்படுவாங்க. அவங்க வந்து மனதளவில் 15-20ன்னு வச்சுருப்பாங்க. நம்ம அதில் குறைச்சி சொல்லிட்டோம்னா நம்ம அண்ணனே சொல்லிட்டாரு. நீங்கள் ஓப்பனாக இப்போவே சொன்னீங்கல்ல, வன்னியர் சமூகம் தான் இப்போ நம்பர் 1 இருப்பாங்க, அடுத்து பறையர் சமூகம் இருப்பாங்கன்றத பதிவு பண்ணுறீங்கல்ல. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது வெளிப்படையான உண்மை. இதில் யார் ஏற்று சொன்னாலும் இதான் பாண்டு நம்ம ஆணித்தரமாக சொல்லுவோம். இதை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறீங்க, நீங்கள் ஆழமாக சொல்கிறீங்க. தெரிஞ்ச விஷயம் தான், இது தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்குள்ளே நம்ம பண்ண முடியாது. பட் நமக்கு சில வியூகங்கள் இருக்குது, சில இதுகள் இருக்குது. அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடி அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். அதாவது லாப நட்ட கணக்குகளை பார்த்து தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்காங்கன்றது உங்களுடைய பார்வை. ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அந்த சமூக மக்கள் அந்த பார்வையில் சொல்லுங்கள் சார். மக்கள் அதாவது பொதுவாக நம்மளை மாதிரி பப்ளிக் சாமானியர்கள் யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா? யாதவர்கள் 15% இருக்கிறாங்கங்கிறது பீகாரில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ யாதவர்களுக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் எடுக்கிறது தவறு இல்லைங்கிறது வந்து மற்ற ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வருது. ஸோ எண்ணிக்கையில் பெருமையாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அது ஒரு லாபம் தான். நாம என்ன பார்க்குறோம்னா, வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பரவலாக இருந்தும் எண்ணிக்கை இருந்தும் எந்த பலனும் இல்லாத சமூகங்களுக்காக நாம குரல் கொடுக்குறோம். நாம் தமிழர் சகோதரர் சீமான் கூட இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக யாருக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவர் சொல்கிறாருங்கிறத சொல்லி செய்தாருன்னா அவருக்கு ஆதரவுலையும் பெருகும். வண்ணார், நாவிதர், குயவர்களுக்காக, யாதவர், முத்தரையர், செங்குந்தர், விஸ்வகர்மாக்களுக்காக நான் சொல்கிறேன். வன்னியர்களுக்கு அது பலன் கிடைச்சாலும் அது கிடைக்கலாம். ஆனால் நான் முக்கியமாக இந்த பிரதித்துவம் இல்லாத சமூகங்களை மண்ணிலைப்படுத்தி சொல்கிறாங்கிறத சொன்னாருன்னா அவருக்கு 26ல் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டிராவிடியன் பார்ட்டிஸ் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு கரத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்காமல் காலம் தாழ்த்துறாங்க அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை அதிகார மையங்களும் அப்படின்றது நீங்கள் சொல்றீங்க. ஒரே ஒரு இறுதி கேள்வி, வாட் இஸ் கிரிமி லேயர் சார்? கிரிமி லேயர்னா என்ன? அது மக்களுக்கு போய் தெளிவாக சேரணும். கிரிமி லேயர்னா ஒரு சமூகத்தில் கல்வி வேலை வாய்ப்பு பெறும்போது
ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை மட்டும் ஏற்கனவே அந்த பலனை அறிவித்தவர்களே அந்த கம்யூனிட்டியில் உள்ள மற்றவங்களை விட அதிகமாக காம்படிட் பண்ணி மேலே வர முடியுது. ஸோ அந்த கிரிமிலேயர்ங்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தாருன்னா அவருக்கு மகன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கிறாரு, ஓகே, இன்னும் அவருக்கு பேரன் ஆயிடுறான். அப்போது இந்த கிரிமிலேயர் கான்செப்ட் சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் அல்லது 1930களில் அம்பேத்கர் சுதந்திரம் யாருன்னு சுதந்திரம் பண்ணி நாராயணன் ஒரு கேட்டார். அம்பேத்கர் கோரிக்கைப்படி ஷெட்யூல் காஸ்ட் கல்வி வேலைவாய்ப்பு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஷெட்யூல் காஸ்ட் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து வர்றவங்க தலைமுறை வந்தவங்க 2வது தலைமுறை வராங்க, 3வது தலைமுறை வராங்க, 4வது தலைமுறையும் வராங்க. ஆனால் ஒரு ஏழை எளிய அட்டவணை பிரிவு சகோதரர் கிராமத்தில் இருக்கிறவர், கிராம பள்ளியில் படித்து வரக்கூடியவர், நகர்ப்புறத்தில் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையா அந்த ஒரு எஸ்சி குடும்பத்திலேருந்து வரக்கூடியவங்கள்ட்ட காம்படிட் பண்ண முடியல. ஓகே, அப்போ அந்த கிரிமிலேயர் அகற்றப்பட வேண்டும். அந்த கிரிமிலேயர் அகற்றப்பட்டு இல்லை இது வரைக்கும் அதில் கிரிமிலேயரில் பலனடைஞ்சவங்க எல்லா சமூகமும் தானே, எல்லாரும் தானே. அதையே ஒரு கீழ்நிலையிலேருந்து வர்றவங்களால அந்த லேயருக்குள்ளார வர முடியல, மற்றவங்க வராங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. பிசியில் கிரிமிலேயர் இருக்கு, கிரிமிலேயர் கிடையாது. பிசியில் இல்லை கிடையாது. எஸ்சியில் கிரிமிலேயருக்கும் இருக்குதுன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு துயரத்தை மிசரிஸை ஒரு மோனோலித்திக்கா எல்லாருமே அனுபவிச்சதுனால அவங்களுக்குள்ள கிரிமிலேயர் வேண்டான்னு இருந்தது. அந்த கிரிமிலேயர் கான்செப்ட் இன்னைக்கு 30 வருஷங்களுக்கு மேலே ஓடிட்டு, அந்த 30 வருஷத்துக்கு மேலேயுமே ஒரு 1.5 தலைமுறை கடந்து போச்சு. அப்போ இன்னும் தலைமுறையாட்டு கிரிமிலேயர்ஸுக்கே அது கிடைச்சதுன்னா கிராமப்புறத்தில் சமூக கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய அட்டவணை பிரிவு சகோதரர்களுக்கு அது கெடுவாய்ப்பா அமையுங்கிறது தான் கான்செப்ட். இதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பிசிக்காக கொண்டு வந்தார். தேர்தலில் தோத்ததுனால அது அடிபட்டு போச்சு. அவரே 31 50 உயர்த்திட்டாரு. இந்த கிரிமிலேயரை எந்த அரசியல் கட்சியும் ஏற்றுக்காது. ஏன்னா கிரிமிலேயருங்கிறது தான் அபேர்டு கிளாஸ், கிரிமிலேயருங்கவங்க தான் விவரமானவங்க. அவங்களுக்கு எதிராக எந்த அரசியல் கட்சியும் ஒரு முடிவுக்கு போக மாட்டாங்க. அதாவது அடுத்தடுத்து தலைமுறையா அவங்க அந்த இடஒதுக்கீட்டை பலன் பெறுறவங்க தான் கிரிமிலேயர்ஸ் தான் ஒரு ஜாதியை வழி நடத்துறாங்க. ஓகே, கிரிமிலேயர்ஸ் தான் அந்த கம்யூனிட்டியோட இஷ்யூஸை லீட் பண்றாங்க. ஸோ அவங்கள பகிச்சிட்டோம்னா நமக்கு அது ஆபத்தா முடியும்னு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் நினைக்கிறாங்க. அதுதான் கலைஞர் கிருமி லேயர்ன்ட்டார் அவரு, கரெக்டுங்களா? அவரு அதுக்கு அந்த கான்செப்டுக்கு எதிரானவர் அவர். அதான் கிருமி லேயர், அது கிருமி லேயர் இல்லைன்ட்டார். அப்படி கிருமி அது இன்னொரு கான்செப்ட். பாலை கொதிக்க வச்சா ஒரு கிருமி லேயர் வரும், அதை அகற்றினாலும் மீண்டும் கொதிக்கும் போது அது வருங்கிற மாதிரி அது கிருமி லேயர் இருந்துகிட்டே தான் இருக்குங்கிற ஒரு கான்செப்டும் அந்த ஒரு சமுதாயத்தில் உள்ள அப்ளுவன் பவர்ஃபுல் பீப்புளை அடிச்சிட்டாங்கன்னா அவங்க மற்ற கம்யூனிட்டியோட காம்படிட் பண்ண முடியாதுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் கிரிமி லேயரை வரவேற்கிறவங்க சொல்றாங்க. நான் கிரிமிலேயர் கான்செப்டை அது கிரிமிலேயருக்கே போய் சேரக்கூடாதுங்களா நான் தெளிவா இருக்கிறேன். பட் கிரிமிலேயரால அதை அவைல் பண்ண முடியலன்னா நீ எந்த பிரிவுக்கு அந்த இடஒதுக்கீட்டை அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிரிவில் உள்ள அது கிரிமிலேயர் அல்லாத சாமானிய ஜனங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதில் நான் தெளிவா இருக்கிறேன். நிறைய விஷயங்கள். பட் இதை செய்வாங்களான்னா யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கிரிமிலேயர் தான் அவேர்டு கிளாஸ், கிரிமிலேயர் தான் ஃபைட் பண்ணுவான், கிரிமிலேயர் தான் எக்ஸ்தலத்தில் எழுதுவான், கிரிமிலேயர் தான் எம்பி எம்எல்ஏ இருக்கான், கிரிமிலேயர் தான் ஒரு அதிகாரத்தை செலுத்தி சட்டத்தை ஏற்றக்கூடிய லெவலில் இருக்கிறான். அவனுக்கு எதிராக செயல்பட மாட்டான், அவனுக்கு எதிராக எந்த அரசியல் தலைமையும் செயல்படாது. ஸோ கிரிமிலேயர் கான்செப்டில் கிரிமிலேயரில் இருக்கவங்க பலனடைகிறத தடுத்துட முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்றதுக்கு பல காரணங்களை நீங்கள் சொன்னீங்க. ஸோ இது அதிகார மையத்தின் தவறுகள் தான். அப்போ அதிகார மையங்கள் அவங்க நினைச்சாதான், ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நினைச்சா மட்டும்தான் இது முடியும். அது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்றீங்க. நீங்கள் 2031 கூட மோடி நினைச்சாதான்றீங்க. மோடி அது வரைக்கும் இருந்தால் தானே அதுவும் முடிவு செய்ய முடியும். அதையும் தாண்டி இருப்பார் மாதேஷ். நிம்மதியாக தூங்குங்க. 29 தனி மெஜாரிட்டியோட வருவார். நிம்மதியாக தூங்குங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார்.